ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ண போகிறோங்க. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் தான் நம்ம எல்லா பொருளுமே அளந்து எடுக்க போகிறோம். இதை செய்கிறதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இந்த கப்பில் தாங்க 3/4 கப் அளவுக்கு நான் மாவு ஜவ்வரிசியை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் அந்த ஜவ்வரிசி ஊறணுங்க. நைலான் ஜவ்வரிசியாக இருந்தாலும் மாவு ஜவ்வரிசியாக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணீரை நம்ம சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம மீதி பொருளெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். முந்திரி திராட்சை இது கூட பாதாம் கூட நீங்கள் இந்த மாதிரி நெய்யிலே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டதும் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் நான் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதே பேனில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் நான் எடுத்துருக்காங்க. அதையும் இந்த நெய்யிலே நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியோடு சேர்க்க போகிறோம். இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு வெந்து வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு. 3/4 பதத்துக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜிலே நம்ம கேரட்டையும் இது கூடயே சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம துருவி வதக்கி தான் நம்ம இதில் சேர்க்குறோம். அதனால் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், கேரட் சேர்த்ததுமே இதோட கலர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கேரட் சேர்க்கறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதே மாதிரி கலந்து விட்டுட்டு அதே மாதிரி மிதமான தீயிலேயே இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு இனிப்புக்கு வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜவ்வரிசி எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது கூடவே ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்து நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாங்க. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு அதிகமான இனிப்பு தேவை அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஏலக்காவை நான் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த கேரட்டும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதே மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளை கரைசலை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெல்லமும் நல்லா கலந்துருச்சு. இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோங்க. தேங்காய் பால் சேர்க்குறப்ப தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால் தான் எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. இல்லை தேங்காய் பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் பால் காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா பால் திரிஞ்சிடும் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் மறக்கவே மாட்டாங்க. திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இப்போ வரக்கூடிய தமிழ் நியூ இயர்க்கு கூட இந்த பாயாசம் நீங்கள் செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மெத்தடில் இந்த பாயாசம் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.